ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிள், ஸ்ட்ரக்சர் த டேட்டா. டேட்டாவை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறது, ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறது. இப்போ நிறைய டேட்டா இருக்குது, எப்படிலாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு திங் வந்து ஒரு மெமரி லொக்கேஷனில் நிறைய டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். 5, 7, 8, 21 நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ டேட்டாவை என்ன பண்ணலான்னா அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ இப்படி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை நம்ம அசஸ் பண்ணுறோம்னா அடுத்த மெமரி லொக்கேஷனில் போய் இது வந்து 1000ல் இருக்குது அப்படின்னா இன்டிஜருக்கு 4 பைட்னா அடுத்த 1004ல் இருக்கும். அடுத்த லொக்கேஷனுக்கு போய் அடுத்த டேட்டாவை அசஸ் பண்ணிடலாம். இப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே. ஸோ அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுறோம். இது மாதிரி நம்ம டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணலாம். இது வந்து அரே. செகண்டு, நம்ம டேட்டாவை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்னொரு டேட்டாவை வேறு எங்கேயாவது வேற ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணலாம். இது 1000ல் இருக்குன்னா இது 2000ல் இருக்கலாம். அடுத்த டேட்டா வேற எங்கேயாவது லொக்கேஷன் 4000ல் இருக்கலாம். அப்போ ஒரு டேட்டாவை ரீட் பண்ணிவிட்டு அடுத்த டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறது? அப்போ அடுத்த டேட்டா எங்கே இருக்குன்ற அந்த அட்ரஸை இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இட் ஹேஸ் அ லிங்க் டு த நெக்ஸ்ட் டேட்டா. அதேமாதிரி இங்கே யூ வில் ஹேவ் த லிங்க் டு த அதர் டேட்டா. ஸோ அப்போ லாஸ்ட் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து நல்லுன்னு இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணால் இட் இஸ் லிங்க்டு லிஸ்ட். இந்த லிங்க்டு லிஸ்ட்லேயே அதாவது நெக்ஸ்ட் பாயிண்டர் மட்டும் இருந்தால் சிங்கிள் லிங்க் லிஸ்ட். அதாவது நெக்ஸ்ட் பாயிண்டரும் இருக்குது. சப்போஸ் ப்ரீவியஸ் பாயிண்டர் 2000 ப்ரீவியஸ் பாயிண்டரும் இருக்குன்னா அந்த நோடில் தென் இட் இஸ் அ டபுள் லிங்க் லிஸ்ட். டபுள் லிங்க் லிஸ்ட்டில் என்ன அட்வான்டேஜ்? ஏன் அந்த 2 பாயிண்டரை வச்சுக்கணும்னா நம்ம ஒரு நோடோட அட்ரஸ் தெரிஞ்சாலே அதை டெலிட் பண்ணலாம். டெலிட் பண்ணுறது ஈஸி. இல்லைனா ஒரு நோடை டெலிட் பண்ணணும்னா நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி போய் ப்ரீவியஸ் நோடை மாற்றணும். கரெக்ட். இப்போ சிங்கிள் லிங்க்ஸ்னா என்ன? ஒரு நோடு இருக்கு, இப்படி பாயிண்ட் ஆகி கரெக்டாக இதான சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டு. நம்ம இதை டெலிட் பண்ண என்ன அர்த்தம்? இந்த பாயிண்டர் இதுக்கு பாயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை தூக்கி இங்கே பாயிண்ட் பண்ண வைக்கணும். அதானே டெலிட் பண்ணுறது. இதுவே நமக்கு 2 பாயிண்டர் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ராவல்ஸ் பண்ணி போகணும். இதே 2 பாயிண்டர் இருக்குன்னா இந்த பாயிண்டரை வச்சு ப்ரீவியஸ் நோடுக்கு போய் அங்கேருந்து இந்த நோடை நம்ம மாற்றிடலாம்ல, இந்த நெக்ஸ்ட் பாயிண்டரை மாற்றிடலாம்ல. ஸோ டெலிட் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக இருக்கும் டபுள் லிங்க் லிஸ்ட்டில். இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சரை இன்னொரு விதமாக எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா ஒரு நோடுக்கு இப்போ 5 இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ பாயிண்டிங் டு 7 and it is also has a pointer to 8. அப்போ 2 பாயிண்டர் இருக்குது, லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா then this is called a binary tree. ஓகே, இதோட அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம சர்ச் பண்ணும்போது இது மாதிரி ஸ்டோர் பண்ணுறோன்னா சர்ச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் இப்போ நம்ம சர்ச் பண்ணும்போது ஏதோ டிசிஷன் மேக் பண்ணி நம்ம சர்ச் பண்ணுற டேட்டா இந்த பார்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு டிசைட் பண்ணி இங்கே வந்துட்டோம்னா அப்புறம் இந்த பார்ட்டை நம்ம சுத்தமாக சர்ச் பண்ண மாட்டோம். ஸோ சர்ச்சிங் இஸ் மோர் எஃபிஷியன்ட். சர்ச்சிங் இஸ் ஆர்டர் ஆஃப் லாக் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ட்ரீ. இது வந்து நம்ம பார்க்குறது பைனரி ட்ரீ. இதுவே நார்மல் ட்ரீயாக இருந்தால் ஒரு நோட்ல இருந்து இட் வில் ஹேவ் அட்ரஸ் டு மெனி நோட்ஸ். இதுதான் வந்து நார்மல் ட்ரீ. இந்த மாதிரி டேட்டாவை நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஆர்கனைஸ் பண்ணலாம். நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு என்ன தேவை அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்கிரீட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம டேட்டாவை டிஃப்ரெண்டாக ஸ்டோர் பண்ணலாம். ஹேஷ் மேப்பு, ஹேஷ் செட்டு, ஓகே, அரேல டைனமிக் அரே லிஸ்ட்டு. ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக இந்த அரே யூஸ் பண்ணும். அரே லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக அரே யூஸ் பண்ணும். லிங்க்டு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக இந்த லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணும். ஸோ ட்ரீயோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு நோடில் ஒரு டேட்டாவும் 2 பாயிண்டர் இருக்கணும். அது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வரணும். ஒன்றா கொண்டு வரதுக்கு தான் கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸில் டேட்டாவும் இருக்கும், 2 பாயிண்டர் இருக்கும், லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர். கிளியர்? திஸ் இஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ட்ரீ. இதுவே லிங்க் லிஸ்ட்னா டேட்டா இருக்கும், ஒரே ஒரு பாயிண்டர் நெக்ஸ்ட் பாயிண்டர் மட்டும் இருக்கும். டபுள் லிங்க் லிஸ்ட்னா நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்கும், ப்ரீவியஸ் பாயிண்டர் இருக்கும். ஸோ இந்த ஜாவா பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் நோடோடைய ஆப்ஜெக்டை தான் ஸ்டோர் பண்ணுறோம், லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர். ஸோ ட்ரைன்றது என்னன்னா இட் இஸ் அ ப்ரிஃபிக்ஸ் ட்ரீ.
இட் இஸ் எ ட்ரீ லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ட்ரீ மாதிரி தான் யூஸ் ஆகும். இது எதுக்குன்னா ஸ்ட்ரிங்ஸை எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வேர்ட்ஸ் ஸ்டோர் பண்ணணும். நான் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸோட நேமை ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலா, பாஸ்கர், பையா, இப்படி ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நான் என்னன்னா நான் இந்த மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணிவிட்டு சப்போஸ் நம்ம போய் தேடுவோம்ல, இப்போ நான் பின்னு அடித்தாலே இந்த 3 நேம் வரணும். அப்புறம் வந்து ராஜேஷ் அப்படின்னு இருக்கு. நான் பின்னு அடித்தா இந்த 3 நேம் மட்டும் எனக்கு வரணும். பிஏ அடிச்சேன்னா திருப்பி இந்த 3 நேம் வரும். பிஏஎல் அடிச்சேன்னா இந்த ஒரு நேம் தான் வரணும். அப்போ இதுதான் ப்ரிஃபிக்ஸ் சர்ச். கொஞ்சம் அடிக்கிறத வச்சு சர்ச் பண்ணி கொண்டு வர்றது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் பண்ணணும்னா எப்படி எஃபிஷியண்டாக பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லா ஸ்ட்ரிங்கையும் நான் ஒரு லிங்க் லிஸ்ட்லேயோ இல்லை ஒரு அரேலையோ நான் போட்டு வச்சிட்டேன்னு வச்சுங்க. அப்போ நான் பி அடிக்கிறேன் அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் லூப் பண்ணி ஃபஸ்ட்டு கேரக்டர்லாம் பியா அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டிஸ்பிளே பண்ண முடியும். பிஏ அடிச்சேன்னா திருப்பி என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் லூப் அடித்து திருப்பி இதில் மிஸ் பண்ணணும். ஓகேவா? தென் நம்ம சர்ச் பண்ணுறது அதிக டைம் ஆகுது. இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் எப்படி ஸ்டோர் பண்ணால் எனக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும்? ஓகே, ஸோ அதை இப்போ பார்ப்போம். ஓகே கைஸ், ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரூட் நோடு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பாஸ்கரை ஸ்டோர் பண்ணணும். பாஸ்கரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஐ எம் கிரியேட்டிங் எ நோட். இந்த நோடில் 26 கேரக்டர் இருக்கலாம். 26 இது இருக்குது. சி ஈச் நோட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் கோ டு 26 கேரக்டர்ஸ். இல்லை ஒரு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாஸ்கர்னா பிக்கு அப்புறம் அடுத்தது 26 கேரக்டர் வரலாமா? அப்போ பியை பார்த்ததுக்கப்புறம் உனக்கு 26 நோடு வேணும். ஓகே, ஸோ இப்போ பாஸ்கரை எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த நோடில் பி மட்டும் வேலிடாக இருக்கும், மற்ற எல்லாமே நல்லா இருக்கும். அப்புறம் இதுக்கு திருப்பி 26 இருக்குமா? இதில் ஏ மட்டும் வேலிடாக இருக்கும். ஓகே, இப்போ பிஹெச்ஏ போட்டி அப்படின்னா இதிலிருந்து திருப்பி இன்னொரு நோடு அதில் 26ல் ஹெச் மட்டும் வேலிடாக இருக்கும். ஸோ ஒரு நோட்லேயும் எவ்வளோ இருக்குது? 26 பாயிண்டர் இருக்குது. அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் மட்டும் வீணா வேலிடாக என்னன்றது இப்படி ஸ்டோர் பண்ணிட்டு போகிறோம். இப்போ போய் நான் வந்து பிஏ அடிக்கிறேன்னு வச்சுக்கேன். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு போ, ஃபஸ்ட்டு பிக்கு போ, பியிலேருந்து அப்புறம் ஏவா கரெக்டாக, அப்புறம் ஏக்கு போயிடலாம் சர்ச் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஸா இதில் இந்த நோடில் இருந்து இதில் 26 பாயிண்டர்ஸ் இல்லை, இந்த பாயிண்டர்ஸில் கரெக்டாக அந்த எஸ் இருக்குல்ல, எஸ் நோடுக்கு போ. அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ்க்கு 26 பாயிண்டரில் எஸ் பாயிண்ட் எடுத்துடலாமா? அங்கே போ, அது வேலிடாக இருக்கான்னு பாரு. அப்போ வேலிடாக இருக்குன்னா இதெல்லாம் வேலிடாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, கடைசியாக என்ன பண்ணால் ஒரு நோட்லேயும் இந்த 26 பாயிண்டர் இல்லாமல் இதுதான் எண்டா இல்லையா அப்படின்றத ஒரு பூலியன் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ பாஸ்கர் பாஸ்க் அப்படின்னு இருக்குன்னா பிஏ எஸ்ஸு இங்கே ஒரு 26 வருதா? 26ல் கே இருக்கா? இந்த நோடில் ட்ரூன்னு போட்டுக்கும். ட்ரூனா அந்த வேர்டு முடியுதுன்னு அர்த்தம். நீ சர்ச் பண்ணும்போது பிஏஎஸ் இருக்குன்னு சர்ச் பண்ணுறதுக்கு பிக்கு போ, ஏக்கு போ, எஸ்ஸுக்கு போ, கேக்கு போ. இங்கே ட்ரூன்னு இருக்கா? அப்போ பிஏஎஸ்கேன்னு அர்த்தம். இதுவே நீ ஸ்டார்ட்ஸ் வித்துன்னு பார்க்குறியா? ஸ்டார்ட்ஸ் வித்துன்னு பார்க்கும்போது இந்த ட்ரூ நீ பார்க்க தேவையில்ல. பிஏஎஸ் மட்டும் இருக்கான்னு பாரு. இந்த ட்ரூ இருக்கோ இல்லையோ அந்த இதில் ஆரம்பிக்க தான் நீ பார்க்க போகிற. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண அப்படின்னா யூ கேன் எஃபிஷியன்ட்லி சர்ச். இது கோடில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகே, இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பார்ப்போம். இம்ப்ளிமெண்டேஷனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நோடு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து யூ வில் ஹேவ் ஆல் த கேரக்டர்ஸ். கரெக்டாக ஈச் நோடில் அந்த 26 கேரக்டர்ஸ் இருக்கணும். 26 நோட் இருக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ரூட் நோடில் இந்த 26 பாயிண்டர்ஸ் இருக்கும். திஸ் வில் பாயிண்ட் டு
each node points to 26. each node has 26 pointers. ஓகேவா? சரி, இப்போ அதுக்கு என்ன ஆகும்? array of 26 pointers அதை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஒரு நோட்லையும் அதுதான் எண்டா அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு இந்த ட்ரை நோடுக்கு ஒரு கிரியேட் பண்ணுறோம்னா அதுக்கு மெமரி அலோகேட் பண்ணியாச்சு. இனிஷியலாக அது ஃபால்ஸ்னு போட்டாச்சு. ஸோ திஸ் இஸ் அ ட்ரை நோட். ஓகே, இது வந்து ட்ரை நோடு, ஒரு நோடு. இப்போ ட்ரைன்ற டேட்டா ஸ்ட்ரக்சரில் அந்த ரூட் நோடுக்கு மட்டும் பாயிண்டர் வச்சுக்கிட்டோம். ஸ்டார்டிங் நோடு இருக்குல்ல, அதுக்கு மட்டும் ஒரு பாயிண்டர் வச்சுருக்கோம். நீ ட்ரை அப்படின்னு டிக்ளேர் பண்ணும்போது இந்த ட்ரை நோடில் 26 பாயிண்டர்ஸ் அதுக்கு மெமரி அலோகேட் பண்ணி அந்த ரூட் நோடுக்கு அசைன் பண்ணிட்டோம். இப்போ ஒரு நோடு அலோகேட் ஆகிடுச்சா? ரைட். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நியூ ட்ரை கொடுக்குறோம். நியூ ட்ரைனா என்ன ஆகும்? இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா? அப்போ ஒரு ட்ரை நோடு அலோகேட் பண்ணிட்டியா? அப்போ இது ஃபுல்லாக அலோகேட் ஆகிடுச்சா? ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுற? டேட்டா போய் இன்சர்ட் பண்ணுற. இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? உனக்கு ஒரு வேர்டு வருது. ஓகே, 1 செகண்டு, இதை நான் இது பண்ணிக்கிறேன். உனக்கு வந்து ஒரு வேர்டு வருது. இப்போ வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்மிங் இன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்கர்னு வருதுன்னு வச்சுக்கோ. எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு பாரு. பாஸ்கர் அப்படின்னு வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டராக எடுக்கிறேன். பி எடுக்கிறேன். அதோட இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறேன். -a பண்ணால் அதோட இண்டெக்ஸ் வந்துடுமா? ஓகே, அதோட இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய அந்த நோடு கரெக்டாக நல்லுன்னு இருக்கான்னு பார்க்குறேன். அந்த கரெக்ட் பண்ணி பி இருக்குல்ல, அந்த இண்டெக்ஸ் அது நல்லுன்னு இருக்கான்னு பார்க்குறேன். சப்போஸ் நல்லு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் என்ன பண்ணுறேன்னா ஒரு ட்ரை நோடு அலோகேட் பண்ணிடுறேன். ட்ரை நோடுனா என்ன? இதுக்கு திருப்பி 26 கேரக்டர் இந்த நோடை திருப்பி அலோகேட் பண்ணிடுறேன் அந்த பிக்கு மட்டும். ஏன்னா பிக்கு அப்புறம் என்ன வேணால் வரலாம். அலோகேட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல இது போட்டுடுறேன். இந்த இடத்துல இந்த மெமரியை வந்து இங்கே அப்டேட் பண்ணிடுறேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நான் அதை வந்து கரண்ட் ஆக்கிடுறேன். ஓகே, திருப்பி அப்புறம் என்ன? ஏ வருது. ஏ வரும்போது என்ன? கரண்டா அந்த இண்டெக்ஸில் போய் ஏக்கு இருக்கான்னு பார்க்குறேன். ஏ நல்லா இருக்கா? ஏக்கு திருப்பி மெமரி அலோகேட் பண்ணுறேன். இங்கே திருப்பி போயிட்டு இந்த நோடை இங்கே போட்டேன். இந்த மெமரி எடுத்து இங்கே போட்டேன். திருப்பி கரண்ட்டாக இதை மாற்றிட்டுனா ரைட். அப்புறம் என்ன? எஸ் வருதா? எஸ் வரும்போது என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல போய் எஸ்ஸில் போய் மெமரி அலோகேட் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் இன்சர்ட் பண்ணுறேன். இதோட முடிஞ்சிருச்சு பாஸ் அப்படின்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னா கரண்ட் எண்ட் ஆஃப் த நோடு என்னது? இந்த இடத்த மட்டும் ட்ரூன்னு ஆக்கிடுறேன். மறுபடியும் ரிட்டர்ன் பண்ண. இப்படி தான் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ரைட். இப்போ அடுத்தனா சர்ச் பண்ண போகிறோம். அதாவது BASKன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கல, அதை போய் சர்ச் பண்ண போகிறேன். சர்ச் பண்ணும்போது என்னன்னா இது சர்ச் பண்ணி கடைசியாக முடிக்கிற இந்த நோடு இருக்குல்ல, அந்த நோடு இது ரிட்டர்ன் பண்ணும். ஃபைனல் நோடு அது நல்லா இருக்கக்கூடாது. எண்டு வந்து அது எண்டாக இருக்கணும். எண்டு ட்ரூவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தென் அந்த நோடு இருக்குன்னு அர்த்தம், அந்த வேர்டு இருக்குன்னு அர்த்தம் சர்ச் பண்ணுறது. இப்போ ஃபைன் நோடு என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ஃபைன் நோடுக்கு வருவோம். ஃபைன் நோடு என்ன பண்ணுதுன்னா ஹோல் ஸ்ட்ரிங் எடுத்துக்குது, ஒரு கேரக்டராக போகுது. கேரக்டராக போய் அது வேர்டுக்குன்னு அர்த்தம், அது நல்லா இருக்கக்கூடாதுல்ல. இப்போ பீனா பீன்னு இருக்குது, ஃபஸ்ட்டு பி இருக்குது, நல்லா இருக்கக்கூடாது. அப்போ தான் பி இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறோம்? அது நல்லா இல்லைன்னா அடுத்து அந்த நோட்டை எடுத்துக்கிறோம். அந்த நோட்டை எடுத்துக்கிட்டு அப்புறம் ஏ இருக்கான்னு பார்க்குறோம். ஏ நல்லா இருக்கக்கூடாது. அப்புறம் எஸ் இருக்கான்னு பார்க்குறோம். அதே மாதிரி இருக்கான்னு பார்க்குறோம். ஏதாவது ஒன்று நல்லா இருந்தால் கூட என்ன அர்த்தம்? அந்த வேர்டு இல்லைன்னு அர்த்தம். நீ உடனே நல்லா ரிட்டர்ன் பண்ணிடலாம். சப்போஸ் வேர்டு இருக்குது அப்படின்னா கடைசியாக என்ன பண்ணுற? அந்த நோடை ரிட்டர்ன் பண்ணிடுற. முடியும் போது அந்த நோடை ரிட்டர்ன் பண்ணிடுற. கடைசியாக அந்த இதுதான் ஃபைன் நோட். இப்படி தான் அந்த வேர்டை நீ சர்ச் பண்ணுற. கரெக்ட். நீ அந்த ஃபைன் நோடை சர்ச் பண்ணிட்டு அந்த நோடு கடைசி நோடு வருதா, அது வந்து எண்ட் ஆஃப் த வேர்டாக இருந்தால் அந்த வேர்டு இருக்குன்னு அர்த்தம். நான் எப்படி சர்ச்? இப்போ நான் பாஸ்கர் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் பையான் ஸ்டோர் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? பையான் ஸ்டோர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிஏ ஸ்டோர் பண்ணணும். பி ஏற்கனவே இருக்குது. அப்போ நான் மெமரி அலோகேட் பண்ண தேவையில்லை. அப்போ என்ன பண்ணுவேன்? இது வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்து திருப்பி ஹெச் பார்ப்பேன். ஹெச் நல்லுன்னு இருக்கா, அப்புறம் மெமரி அலோகேட் பண்ணுவேன் ஹெச்சுக்கு. அப்புறம் ஏ இருக்கா, இந்த ஏ இருக்கான்னு பார்ப்பேன். இல்லை இதுக்கு மெமரி அலோகேட் பண்ணுவேன். This is how I store data in a try.
ஓகே, ஸோ பின்றது இங்கே இருக்கும். ஸோ அப்போ ரூட் நோடில் நீ என்னென்ன வேர்டு ஸ்டோர் பண்ணுறியோ அதோடைய ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் எல்லாத்துக்கும் மெமரி அலோகேட் ஆகிருக்கும். ரைட், ஸோ நவ் யூ ஃபினிஷ். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை சர்ச் பண்ணுறோம், அது இருக்கா இல்லையா அப்படின்னு சர்ச் பண்ணோம். இப்போ ஸ்டார்ட்ஸ் வித்ன்னு இருக்கு. ஸ்டார்ட்ஸ் வித் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு நோடை ஃபைன் பண்ணிவிட்டு, இந்த பாரு காமன் கோடெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனில் போட்டாங்க பாரு. இந்த ஃபைன் நோடை வந்து சர்ச்சும் யூஸ் பண்ணுது, ஸ்டார்ட்ஸ் வித்தும் யூஸ் பண்ணுது. சர்ச்னா என்ன அர்த்தம், அது முடிவாக இருக்கணும். ஸோ இந்த செக்கும் நீ பண்ணணும். ஸ்டார்ட்ஸ் வித்துனா என்ன, அந்த செக் பண்ண தேவையில்லை, உனக்கு அந்த நோடு வரைக்கும் இருந்தால் போதும், நாட் ஈக்குவல் நல்லா இருந்தால் போதும், அது முடிவாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ ஃபைன் நோடே ரெண்டுத்தையும் பண்ணிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஸ்டோர் டேட்டா சச்சஸ் இன் அ ட்ரை அண்ட் சர்ச்.